அடடடடா! அப்படின்னு நம்மளே வந்து ரசிக்கிற மாரி காட்சிகள் தான் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. இப்போ வந்து ஐயனார் துணை சீரியல பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த கல்யாணத்த நிறுத்தியே தீர்றேன் அப்படின்னு வாக்குறுதி குடுத்துட்டாரு இப்போ சோழன். ஆனா வந்து அத நிலாவுக்கு எப்படி வந்து செய்ய போறாருங்கிறது தெரியாது. இந்த சமயத்தில வந்து அப்படியே திமிரா பேசிட்டு, எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு, சூர்யா வெளில போகும்பொழுது, "இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடாத. இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு. எனக்கு லைட் கலர் தான் பிடிக்கும். இந்த கலர் ட்ரெஸ்லாம் இனிமே போடாத. உன் வார்ட்ரோபே மாத்திரு. எனக்கு புடிச்ச மாரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும்னு" சொல்லிட்டு போக, இவன் ஏதாச்சும் பண்ணணுமேன்ட்டு வேணும்னே இப்படி தடுக்கி விடுற மாரி தடுக்கி விட்டு அவர கீழ தள்ளி விட்டுர்றாரு. அவர் திட்டிகிட்டு இருக்க, அப்புறம் இந்த பக்கம் நிலாவோட அப்பாலாம் வந்து சமரசம் பேசி அனுப்பிவிட்றாங்க. பார்த்தீங்களா எப்படி அவனை தள்ளி விட்டான்ட்டு அப்படின்னதுக்கப்புறம் அந்த தடிமாட்டை தட்டி விட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கல்யாணத்தை நிறுத்துறேன்ட்டு ஏன் கடுப்பேற்றுறீங்க என்ன அப்படின்னு கோவமாக போயிடுறாங்க நிலா. உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சேர சோழ பாண்டிய பல்லவன் 4 பேரும் உட்காந்து பேசி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ஆளை கடத்தியே தீரணுங்கிறாங்க. இதெல்லாம் வேணுமாடான்னு திருப்பி திருப்பி சேரன்னு கேட்டாலும், அண்ணன் லவ் பண்ணுறான் போகிறேன்னு, லவ்வுக்காவாடா நீ தான் கெடுத்து விட்டியானா, நான்லாம் பண்ணலண்ணே, நிஜமாக அந்த பொண்ணு கஷ்டப்படுதுண்ணே, அதனால தான் சரி ஓகேன்ட்டாங்க. பிளானை கேட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேராக போய் ஆளுகளை வச்சு பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் சேரன் பயந்துகிட்டே இருக்காரு, கை காலெல்லாம் நடுங்குது. மற்றவங்களாம் சரி இதனால வந்து நல்லது நடந்து கடைசியில் அந்த பொண்ணுக்கு நம்ம இவனை பிடிச்சிருச்சு, சோழனை பிடிச்சா நல்லது தானே, அவனுக்கு ஒரு கல்யாணமாச்சு நடக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டிலலாம் லபோதிபோன்னு கத்திக்கிட்டு வந்து அந்த சூர்யாவோட அப்பா அம்மாலாம் அழுது எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்தில் இதெல்லாம் என்னோட வேலை தான், அப்படி இதுதான் உன்னோட வேலையா அப்படின்னு நிலா கேட்டனே என்னோட வேலை தான் ஒத்துக்கிறாரு சோழன். உடனே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரசித்து சிரிச்சிக்கிற ஒரு விஷயமும், அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க ஜாலியாக. எப்படியோ வந்து நல்ல நேரம் போயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்திடுறாங்க. ஆனால் இதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் அதில் வரப்போகுது, இவங்க தான் கடத்தினாங்கிறது தெரிய போதா, இருந்தாலும் அவசர அவசரமாக கல்யாணத்துக்காக ஓடி போய் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதுக்குள்ளே காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை வேறு வழியிலேருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருங்கிறத சொல்லுங்கள்.